ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காய், 5 ஏலக்காய், 10 முந்திரி சேர்த்து நல்லா தேங்காய் பால் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அரை மூடி தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க. மறுபடியும் பால் எடுக்கும் போது கரெக்டாக அரை மூடி தேங்காய் தண்ணி ஊற்றி இந்த மெஷர்மெண்ட்டில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிணறு பக்கம் பாத்திரம் வச்சு 3 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து கரையிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை நான் 3 ஷிஃப்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ண அந்த அல்வா பதம் நல்லா திக்காகிட்டே இருக்கும். அந்த மாதிரி 3 ஷிஃப்ட்டாக நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். லைட்டாக கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல். லைட்டாக 2 பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா நம்ம ஸ்வீட்டை நல்லா இன்து பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.